ஆனந்தவாணி டீமில் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் மாநிலத்தின் அங்கத்தினர்கள் அவர்களையும், ரேடியோ சாய் பற்றியும், ஆனந்தவாணியில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்கலாம் என்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மக்கிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. ஓவர் டு தி மஹிளா டீம். காலையிலேருந்து பார்த்தோம், யூத் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கோல் வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதெல்லாம் நிறையா சொன்னாங்க. ஸோ த்ரூ ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு கொஸ்டினுக்கான பதிலோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியில். ஸோ த்ரூ ஆக்டிவிட்டீஸ் தான் அந்த ஹங்கரோட ஆன்சர்ஸ். எனக்கும் ஆக்டிவிட்டீஸ்லாம் பங்களிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் என்னோடய ஒர்க் இதனால நான் அங்கே எங்கே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு அக்கா. அப்போது என்னக்கா பண்ணலாம்? மீனிங் எல்லா டைமும் போக முடியலன்னா அப்போது அதே ஓகே. அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டு தான் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்ற மாதிரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் நான் அதில் சுவாமி கண்டென்ட்டை தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு அர்ஜ் நமக்கு இருக்கணும். எது இந்த ரேடியோ சாய் சொல்கிறீங்களா? சத்யசாய் அஃபீஷியல் நம்ம பார்க்குறோமே அதுவா? எக்ஸாக்ட்லி. ஸோ ரேடியோ சாய் அப்படின்றது வந்து சுவாமி ஆரம்பித்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிராண்ட். எத்தனை பேருக்கு என்னென்னமோ விதத்தில் வந்து நிறைய பேர் அதை கேட்டே டிவோட்டீஸாக வந்திருக்காங்க அப்படின்ற டெஸ்டிமோனிஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாளே பத்தாது அந்தளவுக்கு. ஆமாக்கா, நான் நிறைய இங்கிலீஷில் கேட்டிருக்கேன். பட் என்ன தான் இருந்தாலும் தமிழ் மாதிரி வருமா? நம்ம தமிழுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அது வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம மதர் டங்கில் கேட்கும் போது இன்னும் நம்மளுக்கு இதாகும் இல்லைக்கா? வெரி வெல் செட். சாய்ராம், தமிழ் சேனல் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ஸ்ரீ சத்யசாய் தமிழ் ஆர் முன்னாடி ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணி அப்படின்னு இருந்தது. குட் டீசன்ட் நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஆனந்தவாணின்னு இருந்தது. இப்போ வந்து ஸ்ரீ சத்யசாய் தமிழ்னு அதை மாற்றிருக்காங்க ஃபார் கன்வீனியன்ஸ். ஆனந்தவாணி, பிரேமவாணின்னு அப்படின்னு வேறு லாங்குவேஜ் நேம்ஸ்க்கு ஒரு வாணியாக இருந்தது. ஸோ ஹிந்தி தமிழ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சுவாமி அந்த லாங்குவேஜ் நேம் அப்படி மாற்றிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் ஸோ அதுதான். அதில் வந்து நிறைய இப்போ தமிழ்னா வந்து இங்கிலீஷில் வரதோட ரெப்ளிகேஷன் கிடையாது சாய்ராம். ஆஸஸ் அது அப்படியே சும்மா தமிழில் போடலை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் தரேன்க்கா. நான் ஒரு யூத், எனக்கு வந்து ஒர்க்கில் வந்து நிறைய ஒரு இது இருக்குது. என்னோட பக்கத்தில் இருக்கவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது கண்டென்ட் வச்சுருக்கீங்களா? பார்க்கலாம். எல்லா கேள்விக்கும் சுவாமிகிட்ட பதில் இருக்குது. அண்ட் அந்த பதில் எல்லாமே தமிழ்லேயே இருக்குது அந்த சேனலில். ஃபர்ஸ்ட் வீடியோ சாய்ராம். எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மிடில் வந்து ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப குட்டி பையன், அந்த பையன் உட்காரதே வந்து தெரியாது. அந்த பையனை பார்த்து சுவாமி கேட்டார், உனக்கு பிரசாதம் கிடைச்சதான்னு கேட்டார். பார்த்தா அந்த ஃபுல் கூட்டத்தில் அந்த பையனுக்கு மட்டும்தான் கிடைக்கல. இல்லை சுவாமின்னு அவன் சொன்ன உடனே சுவாமி அந்த கையில் இருக்கிற ஸ்வீட் பேக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சுவாமி கையாலேயே கொடுத்தாரு. கொடுத்துட்டு வந்து சுவாமி அழகாக சொன்னார், பங்காரு, யுவர் பிரதர்ஸ் மே ஃபர்கெட் யூ பட் யுவர் மதர் வில் நாட். வாவுக்கா, இதெல்லாம் உங்கள் சேனலில் நீங்கள் பண்ணீங்களா? ஒரு டீம் ஆஃப் வாலண்டியர்ஸே இருக்காங்க சாய்ராம். வி வுட் ஹோல் ஹார்ட்டட்லி லைக் டு தேங்க் அந்த டிபிஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ், ஹூவர் இஸ் இன்வால்வ்டு. நெய்வேலி, சென்னை, காஞ்சிபுரம் நார்த், ஸ்ரீலங்கா அண்ட் பிரசாந்தி நிலையம். இந்த சோஃபார் இந்த 5 லொக்கேஷன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். இது இல்லாமல் நிறைய கண்டென்ட் இந்த ஈரோட்லேருந்தே ஒரு பால்விகாஸ் ப்ரோக்ராம் இஸ் தேர் இந்த சேனல். ஒரு வெரி பியூட்டிஃபுல்லி தோஸ் சில்ட்ரன் ஹேவ் டன். அண்ட் கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மாதிரி வித் த ஹெல்ப் ஆஃப் ஸோ மெனி வெல் விஷர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சுவாமி, ஏதோ சுவாமிஸ் கிரேஸ். இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேக்கா. அப்போ என்னையும் ஒரு வாலண்டியராக சேர்த்துப்பீங்களா? யார் வேணால் வரலாம் சாய்ராம். இட் இஸ் ஓப்பன் டு ஆல். வி ஆர் இன் நீட் ஆஃப் பீப்புள். அதுக்கு வருவோம். ஓகே. சுவாமி இப்போயே தமிழில் பேசியிருக்காராக்கா? அதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். தமிழ் வீடியோ சாய்ராம். தமிழில் எப்படி பேசியிருக்காரு பாருங்கள். நம்மலாம் வந்து அந்த ஒரு சென்டென்ஸை சுவாமி சொல்கிற அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுது. சுவாமி இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ளூவெண்ட். చిన్నప్పుడు మీరావేశం వేసింది. గడలే కుళిత్తొరు ముత్తడి తేనె కైలడు విడివాయో కరుణయే పురివాయో. ఓ భగవంతుడా, தெரியாதா? காயத்ரி சாந்தசா மாதா, காயத்ரி மதுரா வேதாஸ் தெரியுமா?
அதுக்கு எத்தனை முகம் மூஞ்செல்லாம் இருக்குது? பஞ்சமுகி. பஞ்சமுகின்னு 5 மூஞ்செல்லாம் இருக்குது. 5 ஃபேஸ். 1 ஓ. வாவ், சுவாமி தமிழில் கேட்குறது எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல அக்கா? கண்டிப்பாக சாய்ராம். ஸோ வித் திஸ் ஆக்சுவலி நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம், பட் சின்ஸ் டைம்னால we will also run fast. So with this, handing over it to Ranjani Sairam from Prashanthi Nilayam, who is the media coordinator for the Tamil channel. Sairam. Presentation, Sairam. ஸோ ஜனனி சாய்ராமும் பூஜா சாய்ராம் சொன்ன மாதிரி ஆனந்தவாணின்ற இந்த சேனல் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதில் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ரிசப்ஷன் டெஸ்கில் இருந்தப்போ. ஸோ சம் ஆஃப் த பிளேலிஸ்ட் நாங்கள் உங்களுக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சுவாமி பேசினது வேறு நம்மளுக்கு கைடன்ஸாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சமித்தீஸில் வந்து இதை வந்து ஒரு டிஎஃப்டியாக தாட் ஃபார் த டேயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஸ்கோர்ஸ் ஸ்னிப்பெட்ஸ் ஒரு 2 minutes 3 minutes வீடியோஸ் இருக்குது. பால் விகாஸ் பசங்களுக்கு சின்ன கதை வந்து ஒரு சீரீஸாக ஓடின்னு இருக்கு. தென் சம் ஆஃப் த இன்சிடென்ட் ஷார்ட்ஸ் வேர் நிறைய லைஃப் ஸ்டோரிஸ் வேறு எக்ஸ்பீரியன்சஸ் ஷேரிங் நடந்திருக்கு, அதெல்லாம் ஷார்ட்ஸாக இருக்குது. தென் பத்தியம்னாலே சுவாமினாலே பத்தியம் டிஸ்கோர்ஸ் இல்லையா? ஸோ that has been compiled in that playlist. So these are few of them for your display. ஸோ அவங்க சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி there are team of volunteers ஒரு 40-50 members இருக்காங்க. இதுக்கும் மேலே தேவைப்படுது, ஏன்னா இது ஒரு குளோபல் சேனல், குளோபல் ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனோன்னா we need more people to work with. தென் சென்னை, காஞ்சிபுரம் நார்த், கோயம்புத்தூர், நெய்வேலி, ஸ்ரீலங்கா, பிரசாந்தி நிலையம், இங்கெல்லாம் நம்ம வாலண்டியர்ஸ் வேலை பண்ணுறாங்க. என்ன மாதிரி வேலைன்னா ஆடியோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறாங்க, கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்க. தென் டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாத்துலேயும் அவென்யூஸும் இருக்குது, நமக்கு இன்னும் தேவைப்படுது. ஸோ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் our side for volunteers. We will say all these points. எஸ், மேலே கொடுத்துருக்காங்க, தெளிவாக தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வீடியோகிராஃபர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் வைட் கோஆர்டினேட்டர்ஸ் இருந்து வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we need more videographers, technicians. தென் ஸ்டூடியோஸ், பேசிக்கலி இப்போ ஸ்டூடியோ வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துலலாம் ஸ்டூடியோ இருந்ததுன்னா இட் will be very helpful. தென் டிஸ்ட்ரிக்ட் மீடியா கோஆர்டினேட்டர்ஸ், as I said, கிராஃபிக் டிசைனர்ஸ், போஸ்டர்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பேனர்ஸ், போஸ்டர்ஸ்லாம். சாய்ராம், 5th பாயிண்ட் வந்து லோக்கல் ஈவெண்ட் கவரேஜ். இப்போது மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வரப்போகிறது. தென் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு லோக்கல் ஈவெண்ட் இருக்கும், விச் இஸ் த ட்ரேட்மார்க் ஆஃப் தட் பிளேஸ். ஸோ அந்த கவரேஜ் வந்து இருந்ததுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அது நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் யூஎஸில் இருக்கேன், என் பொண்ணோட இருக்கேன் அப்படின்னா, தென் எனக்கு அது வந்து எப்படி நாஸ்டாலஜிக்காக கனெக்ட் ஆகும், எப்படி அது வந்து என்ன சேவாலாம் பண்ணுறோன்னு எப்படி குழந்தைகளுக்கு யூத்துக்கெல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மோர் வெல்கம். ஸோ ஒரு வாலண்டியராக எத்தனை நேரம் தேவைப்படும், ஹவு மெனி ஹவர்ஸ் கேன் ஐ டெடிகேட் டு திஸ் சேனல் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 hour per day, very committed 1 hour per day. Then more of youth பார்ட்டிசிபேஷனை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து we had a good presentation by the youth on the சேவா activities. The video was wonderful. ஸோ அந்த மாதிரியான ஒரு content with video quality is what SSSMC is expecting. So please come forward and volunteer. Then long-term volunteers, yes. So we will train, SSMC is ready to train
ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தென் லோக்கல் ஈவெண்ட் கவரேஜ் ஆஸ் ஐ டோல்ட், இது எந்த இதுவாக இருந்தாலும் வி ஹவ் கிவன் திஸ் பேப்பர் சாய்ராம். இந்த கிட்டில் உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்கும், அந்த கிட்டில் இந்த பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பரில் என்னெல்லாம் தேவைன்றத தமிழில் எழுதியிருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு கண்டென்ட் இருக்குது எங்கள் சேனலுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் அங்கே இருக்குங்க, அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. இமெயில் அட்ரஸும் இருக்குது. தென் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கேன் யூ ப்ளீஸ் கோ டு த நெக்ஸ்ட்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். Sairam, ஸ்ரீரங்கம் ட்ரிச்சி டீம் அண்ட் கோடி காயத்ரி வீடியோஸ் அனுப்புகிற டீமுக்கு தேங்க் பண்ண மறந்துட்டோம். வண்டர்ஃபுல் கண்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் யூ ஆல். நாங்கள் அதை வெறும் எடிட் பண்ணி மட்டும்தான் போடுறோம். பட் த ஷூட், த அலங்காரம் அண்ட் ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் எல்லா கன்வீனர்ஸ்க்குமே இந்த கியூஆர் கோட்ஸ் வந்து ஃபார் ஈஸ் டு பி பேஸ்டட் அட் சமிதி கொடுத்துருக்கு. சைராம், கைண்ட்லி பேஸ்ட் இட் இன் யுவர் சமிதிஸ். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூ கேன் ப்ளீஸ் ட்ரை சப்ஸ்கிரைபிங். இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட டிஸ்கோர்ஸ் வந்து கன்வீனியன்ஸ்க்காக இங்கிலீஷில் கேட்டோம். பட் த சேம் திங் இஸ் அவைலபிள் கம்ப்ளீட்லி இன் தமிழ். அதில் தட்ஸ் வாட். அண்ட் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு கூட இந்த இதில் இருக்குது, வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வாஸ் ஆல் வி வாண்டட் டு சே. கேன் வி கோ டு த ப்ரீவியஸ் ஸ்லைட் சாரம்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டேட்டா ஸ்பீக்ஸ் இல்லைங்களா? கேன் யூ சே நெய்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மெய்யூர், ராஜபாளையம் இதெல்லாம் இருக்காங்க, ஆனால் ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்ட். ஸோ தமிழ் திஸ் இஸ் லைஃப் டைம் டேட்டா. 3 years ஆரம்பித்ததுலேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வியூஸில் டவுன் சவுத்தில் ஐ திங்க் நிறைய பேருக்கு சேனல் இருக்கிறதே தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழ் மக்களுக்காகவே அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ அந்த டவுன் சவுத்தில் இருக்கிற வியூஸ் மாத்திரம் வி submit a prayer to Swami to improvise. And Sairam, in கார்த்தாலேருந்து we have been getting so many assurances that Swami இருக்காரு, Swami பார்த்துக்கிறாரு, ரைட்? இதுக்கு நம்மளுடைய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அங்கே சுவாமி ஆல்ரெடி இருந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த இதை நாங்கள் முடிச்சுக்கிறோம். சாயுந்தன் புகழை பாடி சரணடைந்தோமே, எங்கள் வாழ்வில் உந்தன் அன்பை தந்தருள்வாயே, சத்ய தெய்வமே புட்டபர்த்திநாதனே, எங்கள் வாழ்வில் உந்தன் அன்பை தந்தருள்வாயே. சாய்ராம். 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 சுவாமியுடைய பிற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆக்சுவலாக மஹிளாஸுடைய இது ரெசல்யூஷன் என்னங்கிறது நம்ம இதுலேயும் பேப்பர்லேயும் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் அந்த புக்லெட்டில் கொடுத்துருக்கோம். அதையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அது தவிரவும் இப்போ டிஸ்கஷன் போது மஹிளாஸ் சில விஷயங்கள் சொன்னாங்க, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கக்கூடிய நாராயண சேவையில் முதியோர் இல்லங்கள், அந்த அநாதை இல்லங்களில் போய் பண்ணுற நாராயண சேவையில் அவங்களுடைய வயசை கணக்கில் வச்சுட்டு நம்மளா ஏதாவது சமைச்சு கொடுக்காம அவங்களுடைய ஏஜை கணக்கு பண்ணி சத்தான உணவுகளை சமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது. அப்புறம் நித்திய நாராயண சேவை நடந்துகிட்ருக்கு. அது வந்து தொய்வு இல்லாமல் அந்த தினமும் அது நடக்கிற மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் குடும்ப நாராயண சேவை, அது வந்து நிறையா குடும்பங்கள் செய்கிறாங்க. பட் எல்லாரையுமே அந்த குடும்ப நாராயண சேவையில் இன்வால்வ் பண்ணணும். அப்போது ஒரு பொட்டலமாவது டெய்லி அந்த குடும்பத்துலேருந்து போகும், அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் கிராம சேவை பண்ணும்போது மாதந்தோறும் நம்ம அந்த தத்தெடுத்துட்டு போகிற அந்த கிராமங்களில் ஒரு மாதம் போய் நாராயண சேவை செய்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே கிராமங்களில் பார்த்தோம்னா
எதை பற்றின விழிப்புணர்வும் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் மாதம் ஒரு கிராமத்துக்கு போய் மருத்துவ விஷயங்கள் பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்புறம் அந்த கிராமங்களில் சுவாமி எப்போவுமே சொல்வார், கிராமங்களில் வந்து நீங்கள் எந்த சர்வீஸ் அவங்களுக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு அந்த தீய பழக்கங்களை முதல்ல அவங்கள்ட்டேருந்து மாற்றணும். அப்போ அந்த தீய பழக்கங்கள் அதோடைய விளைவுகளெல்லாம் சொல்லி அது பற்றின ஒரு வீடியோ ஷோஸ் அதெல்லாம் போட்டு காமிச்சோன்னா அந்த மக்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தம், சுகாதாரம், சத்தான உணர்வு பற்றிய விழிப்புணர்வுகளை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளை அந்த கிராமங்களில் போய் அந்த மக்களோட நம்ம கொண்டாடலாம். அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்கள் நலம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வளகாப்பு பண்ணலாம். அந்த மாதிரி அதோட நம்ம சமிதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் அந்த வசதி குறைஞ்சவங்க இருந்தாங்கன்னா சமிதிகள் வந்து அவங்கள தத்தெடுத்துட்டு அவங்களுடைய ஃபிசிக்கல் அந்த வளர்ச்சி அந்த இதுக்கு பாதுகாப்புக்கு நம்ம சாய் புரோட்டீன், பழங்கள் அதெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணலாம். மெடிக்கல் இதுக்கு அவங்க அந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்களான்லாம் பார்க்கலாம். அதோடு கூட அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அப்பப்போ அவங்களுடைய வீடுகளில் போய் இந்த சுவாமியுடைய கதைகள் அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லலாம். அப்போ அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கர்ப்பகாலம் முழுக்க அவங்களுக்கு அந்த உதவியை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து சில சமிதிகளில் அதை எடுத்து பண்ணியிருக்காங்க சாரம். அது அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அது ரொம்பவே உதவியாக ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். அப்புறம் அவங்க சமிதிக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா சமிதிக்கு அப்பப்போ வர செல்வது மூலமாக இந்த பஜன் போன்ற நல்ல விஷயமெல்லாம் அவங்கள கேட்க செய்யலாம். அப்புறம் இந்த முதியோர் இல்லங்கள் அங்கே போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட உட்காந்து பேசுறது, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதை பற்றினதெல்லாம் படித்து காமிக்கிறதெல்லாம் செய்யலாம். அப்புறம் தனியாக நம்மளுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் முதியோர்கள் இருப்பாங்க. அந்த முதியோர்களுக்கு அப்பப்போ அவங்கள விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கடைகளுக்கு போகிறதோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதை நம்ம பண்ணலாம் சார். அதுக்கப்புறமா இந்த எஸ்ஆர்பி அது சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து லேடிஸ் பெனிஃபிஷரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகளுக்கு நம்ம மகிழாஸ் போய் பார்த்து பேசினோம்னா அவங்களும் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து மாதந்தோறும் அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்களா, அவங்களுடைய எக்ஸசைஸ் என்ன, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோடு கூட சுவாமி பற்றின விஷயங்களையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அப்புறம் இலவச டியூஷன் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க, கோசாலை, பிரேமத்தரு. அப்புறம் சரம் நம்ம சுவாமி நிறுவனம் பற்றிய வரக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறமா நிறையா அந்த டியூஷன்ஸ் எடுக்கிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சோன்னா, இப்போ சுவாமி காலேஜில் அட்மிஷன், ஸ்கூலில் அட்மிஷன், இந்த விஷயம்லாம் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சோம்னா நிறைய விஷயங்கள் பகிர்றோம் ஸ்டேட்டஸில். இந்த மாதிரி உபயோகமான விஷயம்லாம் வச்சோன்னா எல்லாருக்கும் போய் நல்ல விதமாக இதெல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த புக்லெட்டில் கொடுத்த விஷயங்கள். இப்போ இன்றைக்கி சொன்னதில் சில புதிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வில்லேஜஸில் படித்து முடிச்சுட்டு என்ன மேற்கொண்டு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு படித்த யூத் போய் அவங்களுக்கு இந்த கேரியர் கைடன்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கவர்மெண்ட் எய்ட்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்க இந்த எய்ட்ஸ் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம இருந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸ்க்ரைப் விஷயமும் சொன்னாங்க. இன்னொரு கடைசியாக ஒரு விஷயம் ஒரு அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நிறையா இருக்குது மகிழாஸ்க்கு. அதனால் இதில் கவுன்சிலிங் பண்ணக்கூடிய இதில் இருக்கிறவங்க நேரன்னு கூட இல்லாட்டாலும் ஆன்லைனில் வந்து நம்மளுடைய சமிதி மகிழாஸ், நம்மளுடைய ஆர்கனைசேஷன் மகிழாஸ்க்கு அவங்களாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். உண்மையிலே அது அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லா விஷயமும் சுவாமியுடைய பாதத்தில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெய் சார். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனைத்து கோடி நமஸ்காரங்கள். அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஏற்கனவே ரமாதேவி ஆண்டி சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் இந்த 3 விங்கும் சிறம்பட வரும். அதில் இன்றைக்கி ஏற்கனவே எங்களோட ரெசல்யூஷன்ஸ்னு உங்களுக்கு பிரிண்டில் நிறைய கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி டிஒய்சிஸ் அண்ட் சமிதி யூத் கோஆர்டினேட்டர்ஸோட மீட்டிங்கில்
சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதை மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விஷயம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மகிழா யூத்க்கான யூத் மீட்டிங் பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குருஸ் ட்ரைனிங் பிளான் பண்ணணும், மகிழா யூத்க்கு குருஸ் ட்ரைனிங் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசித்தோம். இதுக்கு மட்டும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ், பிஎட் காலேஜ், அது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் போயிருந்தோம். யூஸ்வலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமோட எண்டில் மதர் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு தெரியும், அதில் வந்து அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணும் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு சொன்னால் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. எப்படி உனக்கு தெரியும்னு எங்களோட அந்த டீமில் இருந்த ட்ரெயினர் கேட்குறாங்க. அவர் சொன்னாங்க, இல்லை நான் பால் விகாஸ் படித்தேன் அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமாக இருந்து அவரோட ஒரு ஆர்வத்தில் அவர் கேட்டார், இது மாதிரி எத்தனை பேர் பால் விகாஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. 68 பேர் அந்த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிஎம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. அதில் 9 பேர் பால் விகாஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போது அந்த பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு லோக்கலில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணிக்கிறோம். அவங்களே என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு குருஸ் ட்ரைனிங் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதை யோசிக்கும் போது, அதே மாதிரி வேறு காலேஜ் ப்ரோக்ராம்லலாம் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், பால் விகாஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு இது நான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மகிழா யூத்க்கு குருஸ் ட்ரைனிங்னு ஒன்று பிளான் பண்ணோம். அதே மாதிரி பஜன் ட்ரைனிங்கும், ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பஜன் ட்ரைனிங்கும் பிளான் பண்ணணுன்னு யோசித்து வச்சுருக்கோம். அதே போல் பர்த்தி சர்வீஸ்க்கு வர்றது ரொம்ப முக்கியம். யூத்தோட பார்ட் கண்டிப்பாக இருக்கணும். 3 விங்கிலையும் யூத்தோட பார்ட் இருக்கணும். அதில் பர்த்தி சர்வீஸ்க்கும் வரணும். அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர் அண்ட் சமிதி யூத் கோஆர்டினேட்டர்ஸ் பர்த்தி சர்வீஸ் வரணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் மகிழா யூத்தில் ஒரு புது இனிஷியேட்டிவாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். அது ஒரு கோவிட்க்கு முன்னாடி ஆரம்பித்தது, கோவிட் டைமில் நின்றுச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். SSYEPன்னு சொல்லிட்டு ஸ்ரீ சத்யசாய் யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ ஒரு கரியர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் போய் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்க்கும் நமக்கும் எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல் இருக்கும். அதில் பிடிச்சவங்க சிலர் நம்ம கூட வருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு 3 செமஸ்டர் 6 மாதமாக பிரித்து 18 மாதங்களுக்கு அவங்க கூட நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். அதில் ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃபஸ்ட் எய்ட் அண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கிளாஸ் அவங்களுக்கு நம்ம அவங்களோட காலேஜ்லேயே போய் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்கோன்னா, அவங்க மாதத்தில் ஒரு தடவை நம்ம சமிதியில் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு வரணும். அதாவது நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம், ஐ கேம்ப் பண்ணுறோம், நாராயண சேவை பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே யூத்தோட பார்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் மாதத்தில் ஒரு தடவை அவங்க நம்ம கூட கலந்துக்கணும். ஸோ இந்த 18 மாதமும் அவங்க நம்ம சமிதிக்கு மாதத்தில் ஒரு தடவைன்ற போது 18 தடவை நம்ம சமிதிக்கு வருவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட 18 தடவை போய் ஒவ்வொரு டாபிக் பேசும்போதும் நம்ம சுவாமியோட வேல்யூஸை கொண்டுட்டு போவோம். எண்ட் ஆஃப் த டே அவங்கள வந்து பர்த்திக்கு சர்வீஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும். அண்ட் பர்த்தி யாத்ரா, ஏதோ ஒரு பார்ட்டில் அவங்கள பர்த்திக்கு அழைச்சிட்டு போய் சுவாமி காமிக்கணும். இதுதான் அந்த SSYEPங்கிற அந்த ப்ரோக்ராமோட பிளான். இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நடந்துகிட்ருக்கு. இது இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் எடுத்து பண்ணணும் மகிழா யூத் சார்பாக. அப்போ தான் நம்ம நிறைய மகிழா யூத்தை சமிதிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானை வச்சுருக்கோம். அண்ட் எவ்ரி இயர் நம்ம வந்து இப்போ கடந்த 2 வருஷமாக மகிழாஸ்க்கு ஸ்டேட் லெவலில் யூத் கான்ஃபரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இந்த வருஷமும் மகிழா யூத் கான்ஃபரன்ஸ் June 7th and 8th 9th கொடைக்கானல் சாய் ஸ்ருதி சுவாமியோட அபோவில் நமக்கு மகிழா யூத் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சாய்ராம்.